முன்னாடியெல்லாம் எனக்கு இந்த தண்ணி அடுப்புக்கு தீ போடுற வேலையை பிடிக்கவே பிடிக்காது. ஸ்கூல், காலேஜ் படிக்கும்போது, வேலைக்கு போகும்போது எல்லா டைமே எங்கள் அம்மா தான் போட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க. நான் ஜஸ்ட்டு காலையில் எந்திரிச்சோன்னே போய் ஜம்முன்னு குளிச்சுட்டு கிளம்பிடுவேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. அந்த வேலை பிடிக்கல, இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு எதுவுமே மனசுக்கு தோண மாட்டேங்குது. சரி, டைம் இருக்கும்போது இந்த வேலையை செஞ்சிடலாம், அந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. இது ஒரு வேலை டாலரன்ஸாக இல்லை நமக்குன்னு வரும்போது நம்மளே செய்வோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏஜ் ஆக ஆக நம்ம தன்னை போல் செய்ய ஆரம்பிச்சிட்டோமா, மாறிட்டோமா அப்படின்னு தெரியல. ஒரு சில டைம் நான் மறந்துட்டு அண்டாவில் தண்ணி பிடிச்சி விடாமல் நான் பாட்டுக்கு எரிச்சு விட்டுட்டு இருப்பேன். அது பார்த்தோம்னா அண்டா தகன்னு எரிச்சிட்டு இருக்கும். இப்போ தான் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதுவே பார்த்தோம்னா தாங்க முடியாத அளவுக்கு வெயிலாக இருக்குது. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகமே அடங்க மாட்டேங்குது. சரி, மாதுளை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளை கட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரெக்னன்சி டைமில் நிறைய பேர் மாதுளை ஜூஸ் குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோட டாக்டர் எனக்கு சுகர் இல்லாத ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும், அதனால மாதுளை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் கடைசி வரைக்கும் ஆப்பிள் மட்டும்தான் சாப்பிட்டு இருந்தேன். வாழைப்பழமுமே ரொம்ப பழுத்துச்சு அப்படின்னா அது சக்கரை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா, அதனால ரொம்ப பழுக்காமல் ஒரு மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ப்ரெக்னன்சி டைமில் நான் பெருசாக வெயிட் கெயின் ஆகாததுனால எனக்கு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் ஒரு டைம் குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சுகர் டெஸ்ட்டு, ஹீமோக்ளோபின் எதுவுமே டெஸ்ட் பண்ணல. நான் ஃபைனலாக டெலிவரி அன்னைக்கு கூட நானாக போய் கேட்டேன், இந்த ரெண்டும் எதுக்கு திரும்ப செக் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு. எல்லாம் அவங்க தேவை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் எடுக்கல. ஆனால் டெய்லியுமே நான் கால்சியம் அயன் டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். 6 மந்த்ஸுக்கு மேலே டெய்லியும் காலையில் மதியம் 2 நேரமே கால்சியம் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படி ஒரு நாளைக்கு நான் மதியம் எடுக்கல அப்படின்னா அந்த அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா எனக்கு கால் வலி வந்துடும்.